மரியானா அகழியின் சேலஞ்சர் டீப்பை பார்ப்பது என்பது ஒரு அற்புதமான அனுபவம். உலகின் மிக ஆழமான பகுதிகளில் ஒன்றான இது எவரெஸ்ட் சிகரத்தை முழுவதும் மூழ்க வைக்கும் அளவுக்கு ஆழம் கொண்டது. இங்கு உள்ள அழுத்தம் கடல் மட்டத்தை விட 1 மடங்கு அதிகமாக இருக்கும். இதனால் ஒரு மனிதனைச் சுற்றியுள்ள 100 யானைகளின் எடையை உணருவது போன்றது. இத்தகைய கடுமையான சூழ்நிலையில் மிகச்சில நீர்மூழ்கிக் கப்பல்கள் மட்டுமே பயணிக்க முடியும். ஆனால் இந்த நசுக்கப்பட்ட ஆழங்களிலும் அற்புதமான வாழ்க்கை இருக்கிறது. விஞ்ஞானிகள் ஆழ்கடல் ஆம்பிபாட்கள், விசித்திரமான ஜெல்லிமீன்கள், பேய் வெள்ளை கடல் வெள்ளரிகள் போன்ற அற்புத உயிரினங்களை கண்டுபிடித்துள்ளனர். இத்தகைய உயிரினங்கள் கடலின் ஆழத்தில் உள்ள ரகசியங்களை வெளிக்கொணர்வதில் ஒரு முக்கிய பங்காற்றுகின்றன. 1960ஆம் ஆண்டில் ஜாக் பிகார்ட் மற்றும் டான் வால்ஷ் ஆகியோர் முதலில் சேலஞ்சர் டீப்பை அடைந்தனர். பின்னர் 2012ஆம் ஆண்டில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜேம்ஸ் கேமரூன் இங்கு அடிப்பகுதியை அடைந்த முதல் தனி ஆய்வாளராக வரலாற்றில் இடம்பெற்றார். இன்றைய காலத்தில் ஆர்ஓவிஸ், ரிமோட் மூலம் இயக்கப்படும் வாகனங்கள் போன்ற ரோபோ நீர்மூழ்கிக் கப்பல்கள் கடலின் ஆழமான ரகசியங்களை வெளிக்கொணர்வதற்கு உதவுகின்றன. இந்த ஆழத்திற்குள் நுழைந்து கடலின் அற்புதங்களை ஆராய்வது ஒரு சாகசமாகும். நாம் அனைவரும் அந்த சாகசத்தில் பங்கு பெற விரும்புகிறோம். கடலின் ரகசியங்களை ஆராய்வதற்கான இந்த பயணத்தில் எங்களுடன் சேருங்கள்.